அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்டர் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தயாகித்த சேனலூடாக தெரிவித்து கொண்டு இப்போ நாங்கள் சோவாவில் இருக்கிறோம். என்னத்துக்குன்னு சொன்னால் எங்களோட கிஃப்ட்டுகளை பார்க்குறதுக்கு கூடுதலாக பார்க்க போனால் எல்லாரும் கூடுதலாக இந்த முட்டை கண்டோசுகள் பழத்தோனையும் அது இதெல்லாம் வேண்டி தரதானே. அப்போ அதுகளை நாங்களும் பண்ணது இத்தாலிக்காரரும் கூடுதலாக தந்தவ சில பேர் தருவினம் சில பேர் தர முடியணும். அப்போ அதைத்தான் நாங்கள் இப்போ உடைக்கிறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ உடைக்கல நாங்கள் பார்ப்போம் என்னத்தை உடைக்கிறோம். இப்போ பார்ப்போம். முதலாவதா கையில் வாரதை பார்ப்போம். கையில் வாரது நாங்கள் முதல் வேணதான் பார்க்க. இது நாங்கள் சொன்னது ஒன்று இல்ல என்ன கிடாக்குது. முதல் ஒன்றுண்டா ஓ அப்பெல்லாம் இத கண்டுட்டு நம்ம உடைக்கல. நாங்கள் இப்போ உடைப்போம். இவைக்கு இந்த சுற்றி உள்ளுக்குள்ள கிடக்குற அந்த விளையாட்டு சாமான்கள் இருக்குத்தானே அதுகளுக்கும் வேணும்னு சொல்லி இது ஒரு கத்தி எடுத்து தந்தா நல்லா உதவியா இருக்கும். எனக்கு இது அவுக்க கரைச்சல் ஒரு கூர் கத்தியா எடுத்து இருந்தா இது அவுக்குறதுன்னா நேரம் நினைக்கணும். அப்ப இவ எதிர்பார்க்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் சைவம் சொன்னாலும் வேதக்காரத்தை தினத்தையும் நாங்கள் வளமையா பரிமாறுறது எல்லாருக்கும். முதலில் கூடத்தான் இப்ப யூடியூப்ன்றபடியா யூடியூப் மூலமா நாங்கள் எல்லாருக்கும் கூடுதலா தெரிவிக்கிறது வாழ்த்துக்களை எல்லா செய்தியும் நாங்க செய்யறது. ஏன்டா பிள்ளைகள் பொதுவா படிக்கிறது எங்க கிறிஸ்டியன் நாட்டுல. அப்ப அதுகள் தினத்தை நத்தர்மரம் வைக்கிறதோ எல்லா தினத்தையும் நாங்க கொண்டாடுறது வழக்கம். வீட்டுல எல்லாம் ஒன்று தெய்வம் ஒன்று. நாங்கள் பேரை வச்சு மாத்தினது கும்பிட போறாங்க எல்லா இடம் போறது. இப்ப பாத்தீங்கன்னா எங்கட கண்டசோவா முதலாவது கண்டசோ உடைச்சிருக்கிறோம். இப்ப இதுக்குள்ள என்ன இருக்குன்ற பாப்பம் முதல். நோ கையால இல்ல. இதுக்குள்ள ஃபெராரி காரா? இது ஃபெராரியா? எங்களுக்கு இந்த பேரை பற்றி தெரியாது. இதை உடைச்சு பாருங்க. இதை ஒன்று உடைச்சாச்சு. இதுக்குள்ள அடியில ஒரு கப்பு வச்சிருக்கு, நல்ல வடிவான கப்பு. அதுக்குள்ள உடைச்சு போட்டு இது உடைச்சாச்சு. ஒன்றை உடைச்சாச்சு. கலை வைப்போம். அடுத்து இது தொடக்கூடாது. யாருக்கு இது? இது அம்மாக்கா. சரி, அம்மாண்ட இது அம்மாண்ட விளையாட்டு சாமனையும் கூடு. அடுத்தது யாருக்கு தாரது? சரிஞ்சனுக்கும். முதல்ல சொல்லணும் இந்த விளையாட்டு சாமான சரிஞ்சனுக்கு. சரிஞ்சன் உடைச்சு பாக்குறேன். அப்பா தான் உடைக்கிறார். சரிஞ்சன் வீடியோக்கு வர மாட்டுதான். அப்பா உடைச்சு போட்டு சரிஞ்சனுக்கு கொடுப்போம். வேறு சந்தோஷமா எல்லாரும் கூடுதலா பெரியாக்கள் சின்னாக்கள் சொல்லி எல்லாரும் வீடுகளுக்கு சாப்பாட்டுக்கு போயிருக்க சந்தோஷமா கொடுக்கறது அப்படி பல மாதிரி இருக்குது. அப்போ அதால நாங்களும் இதில் வேண்டி பிள்ளையில சின்ன சந்தோஷமாக்குறது தான் எங்கட இது தாண்டி எடுக்கிறது. இப்போ உடைப்பம் வெட்டு வாவ். இப்போ இந்த கண்டோசு உடைச்சாச்சு. இது தெரிஞ்சனுக்குரிய கண்டசு. இதுக்கு கிட்டு உள்ளுக்கு இந்த முட்டை கண்டசுக்குள்ள முதல்ல வச்சிருப்பாங்க. இதுக்காண்டுதான் இந்த பிள்ளைகளை மாத்திர காண்டு பிள்ளைகளை கத்துங்கல்ல கிட்டம் இருக்கும். அதை போண்டு இதை போண்டு அதுக்கு கிப்ட் இல்லை இதை போண்டு அப்படி இப்படி கத்துங்கள சின்ன பிள்ளைன்ற குணம் அதுதானே. அதே மாத்திர காண்டு தான் அதை வச்சிருக்கிற. இது என்ன வாகனம் வாப்பா? இது எனக்கு பேர் தெரியாது. இது தெரியாம். எனக்கு பற்றி தெரியாது. இது கருஞ்சன். இது உனக்கு இருக்காது என்ன? இந்த கையிலே தரலாம். இந்த நீ என்னண்டாலும் போனிக்குள்ள போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும். சோறு சாப்பிட்ட மாதிரி சாப்பிடக்கூடாது. இது வைக்கணும். இப்ப நாங்கள் பண்ணினா கடைசி ஆளுன்ற ரகாலதான் கடைசியாவுடைய கொண்டு இருக்கிறார். என்ன கிரிமினல் வேலை என்று பார்ப்போம். இது நம்ப அதே அடையாளங்கள் நான் கிடக்குதான் கட்டி வச்சிருக்கு. ஓகே, பிரச்சனை இல்லை. வெட்டியாச்சு. அதே மாதிரி வெட்டுறோம். இப்போ உடைச்சு பார்ப்போம். இதுக்குள்ள என்ன ரகால இருக்கு? ரகால இதுக்கு இருக்கா? ஓ, இது முழுதா. இது என்ன கல்லர் எலி கோவிமே கிடக்கு. என்ன கண்டது இல்ல? எந்த கடையில வந்தது? ஆள் சிரிச்சு கொண்டிருக்கிறார் பாருங்கோ. அவசர புள்ள சில இப்படித்தான் செய்யும்.
உடைச்சு திட்டுட்டு இதையும் பார்த்துட்டு கட்டி வச்சுக்கிறாக்கு படையாத்தது இங்க இப்படி வச்சா முழுசாதான் இருக்குது. ஆனா கோவியாச்சு சில அந்த அவசர பிள்ளைகள் இருக்கு தானே, இப்ப கண்ட உடனே உடைக்கிற மாதிரி இருக்கலாம். ஒளிச்சு வச்சாலும் எடுத்து உடைச்சு போட்டு அதே மாதிரி வைக்கிறது. அப்படி கூடுதலா சில பேர் வைக்கணும், எல்லாரும் இல்ல. அப்ப அப்படி இருக்கு. ஓ அப்ப ஒண்ணும் செய்யலாது. இது ஆட்ட இந்த உடைச்சு போட்டு உடைக்க கூடாது. தொட்டுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணுமா, ஒரு மிக்க சாப்பிடக்கூடாது. இன்னும் இருக்குதான். இப்ப அடுத்தபடியாக வேலை செய்யற இடங்கள்லயும் சில மனசு வச்சாக்கள் இருக்குதுதானே, பிள்ளைகள் இருக்கிறபடியாக அதை கொடுப்போம். இரக்கம் உள்ளதுகள் இருக்கு, இரக்கம் இல்லாதெல்லாம் இருக்குது, இல்லையென்று சொல்லலாது. அப்படி இருக்குது. இது சங்கீதாண்ட வீட்டுக்காரர் தந்தது ஆளுக்கு ஒன்று. இந்த பெரிய நடுகரம் ஒன்றைக்கு நானும் முதல் வேலை செய்யலாம் தானே தந்தது. இப்ப சங்கீதாவட்டியே ஒப்படைச்சிருக்கு அந்த வேலை. அவ சங்கீதா தான் பண்ணணும் சொல்லி. எவ்வளவு கிராம் இது? இது 500 கிராம். என்ன பெரிய கண்டோஸ் தான் 500 கிராம். இந்த கண்டோஸ் ஒரு சின்னோரா தந்திருக்கு, ஒரு ஆளுக்கு ஒன்று சொல்லி எல்லாருக்கும் தானா. அப்ப இது அந்த சின்னோராக்கு, அந்த சின்னோரான ஒரு 90 வயசு சின்னோரா கொடுத்தது. அந்த சின்னோரா கேட்கல, நாங்க பேர் சொல்ல என்ன கேட்டு போட்டுதான் பேர் சொல்லணும், அதால சொல்ல. ஓ கிராட்ச சொல்லணும் அந்த சின்னோராக்கு. சின்னோரா பாப்பா வீடியோ இது தெரிஞ்சனுக்கு, தெரிஞ்ச நல்லா சிரிச்சு கொண்டுக்கு தெரிஞ்சனுக்கு சொல்ல தேவையில்ல, தெரிஞ்சன் வச்சு வச்சு சாப்பிடும். அதே மாதிரிதான் இந்த கண்டோஸும் தெரிஞ்சனுக்கு அடிச்சுல அவளை காசும் கொடுப்பா, சகலதும் அவ நல்லா பண்ணுவா, ஒரே மாதிரி கொடுப்பா. என்ற 2 பிள்ளை சண்டை பிடிக்க கூடாது தெரியும் தானே, அப்படி கொடுக்கறது. இந்த இது தெரிஞ்சனுக்குரியது, தெரிஞ்ச பக்குவம் வரணும். இது எங்களுக்குரிய ஒரு ஐபோன் ஒன்று சொல்லி சங்கீதா கொண்டு வந்துருக்கு. உடாச்சு பார்த்தா தான் தெரியும் இது ஐபோனோ இன்னொன்று. இது ஐபோன் மாதிரி தான் கிடக்குன்னு சொல்லி சொல்லி சங்கீதா விட்டு வச்சுக்கோ. சின்னரா தான் தந்தது. இதுக்கு அட நான் ஐபோன்டா சந்தோஷப்பட்டது. இதுக்கு 2 சின்ன கண்டது தான் கிடக்குது. பேரங்கோ சங்கீதா இது உடைக்க கூடாது, எல்லாம் உடைக்கணும்னு சொல்லி இது எங்களுக்காம். இது எங்கள் 2 பேருக்காம். சின்ன பெரியாக்களுக்கு, சின்னாக்களுக்கு பெருசு, பெரியாக்களுக்கு சின்ன. பாருங்கோ இது நியாயமோ? அதை விட இத காசு கொடுத்துருக்கு போல கிடக்குது. சங்கீதா பார்த்தா சிரிக்கிறது. காசும் தந்துதான் பாத்துக்க, அதுதான் எங்களுக்கு சின்ன கண்டோஸ். அப்ப இது சங்கீதாண்ட பொறுப்பிலேயே கொடுப்போம். நீங்க வச்சுக்கோள். கிடைக்கிற எனக்கு கொஞ்சம் தந்தாலும் சரி, தராட்டிலும் பிரச்சனை. இது ஒரு சின்னோட வந்தது. புறம் அமைதி புறம் கொலம்பியான்னு சொன்னா அமைதி புறம். நீங்க அமைதியாக இருக்கணும்னு சொல்லி தான் இருக்குது. சமாதானம் என்றா அன்றைக்கு கூடுதலா இப்படி பழத்தோணி வந்த புறா மாதிரி செய்கிறது. இது ஒரு புறா வடிவலத்துல இந்த ஒரு வேலை செய்தா இன்னொரு வந்திருக்கு. அவைக்கு பிள்ளைகளும் இல்லை. அப்ப அவை சில சின்ன சின்ன ரகால இது புறா. அமைதியான நதியினிலே ஓடும் பாட்டு. ஓ அதே மாதிரி அந்த ஒரு நல்ல ஒரு பாட்டு, நல்ல ஒரு புறா தானே கொலம்பியான்னு சொல்லி தான் இந்த பழத்தோன பிஸ்தாக்கி இந்த சுக்கரம் எல்லாம் போட்டது நல்லா இருக்கு. காலை மேல தேத்தன்னைக்கு பின்னிறங்கள்ல பசிச்சா ஒரு பிளேண்டியோட வெட்டி சாப்பிட நல்லா இருக்கும். இவ்வளவு தான் எங்களோட அன்றைக்கு கிஃப்ட் வீடியோ. நாங்கள் நிறைவுக்கு வந்துட்டோம். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்களும் சின்ன சின்ன சந்தோஷத்தை எல்லாரும் கொண்டாடுறதானே. எல்லாரும் இந்த பள்ளிக்கூடத்துல எல்லாம் கதைக்கிறா கொள்றது எல்லாம் செய்யறது. அப்ப அதால நாங்களும் யாரும் சில பேர் தருவினம் தராமனுடைய தராட்டில் நாங்க வேண்டது வளமையா வேண்டதுதான். இப்ப வெளிப்படுத்துறோம், வீடியோ செய்யறபடியா வழி கொண்டு வந்து எல்லாருக்கும் சொல்றோம். அதுதான் அவ்வளவு தானே. பெருசா ஆண்டில பிள்ளைகளுக்கு அது வாங்கி கொடுத்தாலே அதுக்கு ஒரு சந்தோஷம். சில பேர் சொல்லுங்க நாங்க கிறிஸ்டியன் இல்ல, நாங்கள் கொண்டாடக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றோம். நாங்களும் அப்படி சொல்றோம் இல்ல. எல்லாம் தெய்வம் தான், எல்லாத்தையும் வணங்குவோம், எல்லாத்தையும் கொண்டாடுவோம், சாப்பிடுவோம். சாப்பிடுவோம்.
வேத கோயிலுக்கும் போவோம், சைவ கோயிலுக்கும் போவோம். அப்போ எல்லாத்தையும் கொண்டாடுவோம். இவ்வளவு தான் எங்கட இந்த கிஃப்ட் காணொளி. இத்துடன் இந்த காணொளி சேர்ந்து மீண்டும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடாக சந்திப்போம். பாய்.